ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அதோட அரை கப் தேங்காய் துருவல், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிராம்ஸ் கணக்கு எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்னு பாருங்கள். அதோட குட்டியாக வெட்டின ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், கொஞ்சமாக முருங்கலை, ஒரு பச்சை கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முட்டையை அவிச்சு கிரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன். முட்டை வேணான்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த பவுல் குட்டியாக இருக்கிறதுனால வேறொரு சட்டி ஒன்றுக்கும் மாற்றிக்கொண்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி புட்டு மாவு பெதறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் போஞ்சி, உருளைக்கிழங்கு அப்படின்னு சேர்த்து குறையிலும். ஆனால் கட்டாயமாக முருங்கையில சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். புட்டு மாவு பெதறின போகிறோம் இப்படி புட்டு குழலுக்கு மாற்றிட்டு நாங்கள் புட்டா வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்படி நல்லா வெந்து மேலால் ஆவி வந்த பிறகு நாங்கள் இதை இறக்கிக்கிடுவோம். ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.